வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னா, கான்ஃபிடென்ட்டு சரிங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு. இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சுயமரியாதை. இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துட்டு பல மனிதர்கிட்ட பல பேர்கிட்ட வந்துட்டு அது வந்து இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா அறியாமை தான். என்ன அறியாமை, எது சரி எது தவறு அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்துட்டு தெரியாத காரணத்தினால அவங்க வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நமக்கு எதுவுமே தெரியல, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பல பேர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணாங்கன்னா, அந்த விஷயங்களை நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதிலேயே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு அதனுடைய வந்துட்டு லீவ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம செயல்படுறது நமக்கு செய்யக்கூடிய தீங்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்ட்டு நமக்கு தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்முடைய திறமைகளையும் நம்முடைய தரத்தையும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னோக்கி பார்க்கணும். நம்மளை பற்றின ஒரு அவநம்பிக்கையான வார்த்தைகளுக்கு வந்து மீண்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்மக்கிட்ட கிடையாது இல்லையா? நம்ம இதுதான் செய்யணும். இதை தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளை பற்றின ஒரு தரம் குறைந்த வார்த்தைகளை நமக்குள்ளே சொல்லி நம்ம வந்துட்டு லோவாக நமக்கு ஃபீல் பண்ணுறதுனால யாருக்குமே வந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லாமட்டு மைனஸ் நம்ம வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுற அளவுக்கு நம்ம முதல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வந்துட்டு நம்ம முதல்ல நமக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மைனஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி நம்மகிட்ட என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணணும் சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட ப்ளஸஸ் வந்துட்டு அதிகமாக்கிட்டே நம்ம போகும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு முதல்ல நம்மளை மதிப்போம். நம்மளை வந்து மதிப்போம். நம்ம முதல்ல நம்மளை மதித்தா மட்டும்தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க இல்லையா? நம்மளை மதிக்கணும்னா நம்ம இதுதான் செய்யணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிடென்ட்டு, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, ஒரு சுயமரியாதை. இப்போது பொது இடங்கள்லையோ இல்லை வீட்டிலையோ இதில் வந்துட்டு அந்த சுயமரியாதையை வந்துட்டு பாதிக்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க இல்லை நடத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அது ஃபஸ்ட் டைமே நீங்கள் அது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கடுமையாக நீங்கள் அதை வந்து எதிர்க்கணும். கடுமையாக நீங்கள் அதை எதிர்க்கணும் சரியா? நீங்கள் இதை ஃபஸ்ட் டைமே நீங்கள் செய்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு சவியாக முடியும். ஏன்னா உங்கள் மேலே தவறு இருக்கக்கூடாது சரியா? தவறில்லாத பட்சத்தில் நீங்கள் அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு வலிமையாக நீங்கள் அதை வந்துட்டு கண்டித்து நீங்கள் அதை வந்துட்டு எதிர்க்கணும். அதான் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட்.